புரியுறதுங்களா நான் சொல்கிறது? ஸோ அது ஒரு பக்கத்தில் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க மெயினாக நம்மளை பார்க்க வந்திருக்கிறது என்னென்னா, ஒருத்தரோ 2 பேரோ ஒரு வாட்டி டொனேஷன் பண்ணலாம், செகண்ட் டைம் கொடுக்கலாம். ஆனால் அந்த ஃபுல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் தேவை. அதுக்கு பப்ளிக் சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். இந்த குடும்பமே அவரை நம்பி தான் இருக்குது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. அவங்களுக்கு ஆன்ஜியோ 4 வாட்டி பண்ணியிருக்காங்க. உடம்பு ஆல்ரெடி பிளேட் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கலி அவங்க சேலஞ்ச்ட். அவருக்கு அவர் ஒருத்தர் தான் உழைச்சி பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு கையில் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு இப்போது. அதுவும் இல்லை, பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தப்போ மன ரீதியாக உடஞ்சி போயிருக்காங்க. அவர் தங்கச்சி இருக்கா, மேபி அந்த குழந்தை வீட்டில் இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் பார்த்து சின்ன வயசு தானே, மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கா. நீங்கள்லாம் ஒரு விதமாக பேசிக்கிறீங்க, அவளால் அது வெளியே காமிக்க முடியலை. டிப்ரெஷனாக கூட இருக்கலாம். அவங்களே நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க, டாக்டரை கூட்டிகிட்டு போய் காமிச்சிடுங்க. யூ நீட் சப்போர்ட் தம்பி, யூ நீட் தெரப்பி. பிகாஸ் இது கோப் பண்ணோம்ல, அதுக்கான தெரப்பி தேவை. இதெல்லாம் நீங்கள் சைட் பை சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக அதை தாண்டி வந்துடுவீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களில் யாராச்சும் இந்த பையனை ஹெல்ப் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா, இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா, டாக்டர்ஸ் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கலாம், பிஸ்னஸ்மேன் இருக்கலாம். கரெக்டான ஒரு குடும்பத்துக்கு நம்மளால் உதவி பண்ண முடியணும்னு அந்த வாய்ப்பை பார்த்துட்டு இருக்கிற டோனர்ஸ் இருக்கலாம். 100 பேர் சேர்ந்து ஹெல்ப் பண்ணால் கூட அவங்களுக்கு 1 மாதத்துக்கான இன்ஜெக்ஷனுக்கு உள்ள காசு வந்துடும். இல்லை உங்களுக்கு இப்போ லயன்ஸ் கிளப் இருக்குது, ரோட்ரி இருக்குது, இன்னோவீல் இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருந்தால் தயவு செஞ்சு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபேமிலிக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணுவோம். தம்பி, இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். யூ ஹாவ் டு ஃபைட் திஸ் வித் யோர் மென்டல் ஸ்ட்ரென்த். ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் வேலை உங்கள்கிட்ட இருக்கா? இப்போது ஜூலை போய் அட்டன் பண்ண இன்டர்வியூ, அதுக்கப்புறம் போல இது ட்ரை. எங்கே வேலை கிடைச்சது? ஃபார்மா கம்பெனி மேம். எந்த ஃபார்மா? பாண்டிச்சேரியில் மேம். இப்போ அந்த ஃபார்மா கம்பெனியை திருப்பி காண்டாக்ட் பண்ண முடியுமா? அது சரி, நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு 4 மந்த் ஆகிடுச்சு. அதனால் வேலை வந்துருச்சா?